இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியுடைய கரை வேட்டியை கட்டிக்கொண்டு சுத்துகின்ற ஆட்களை எல்லாம் நாம் இப்பொழுது அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுலேயும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகவே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஒரே கொடி, ஒரே இயக்கம், ஒரே லட்சியம் அப்படின்னு ஐயா ஆர்காட்டார் அவர்கள் இன்றைக்கும் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார். கொண்ட கொள்கையில் தடம் மாறாமல் பயணிக்கின்ற கூடிய இன்றைக்கு தலைமுறைக்கு ஐயா ஆர்காட்டார் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு வருகின்றார். அவர் வழியில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களும் இன்றைக்கு கழகத்துடைய குரலாக பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எதிரொலிச்சுக்கிட்டு வந்து விட்டிருக்கிறார். திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் வெளில பார்ப்பதற்கு மிகவும் சாஃப்டாக தெரிவார். ஆனால் டெல்லி போனால், நாடாளுமன்றத்திற்கு போனால் அங்கு பேச வேண்டிய கருத்துக்களை சரியான நேரத்தில் கரெக்டாக தன்னுடைய கருத்துக்களை பதிய வைப்பார். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு அவர் என்றைக்குமே தயங்கினது கிடையாது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பொழுது நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம் ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சோஃபா மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. தலைவர் அவர்கள் தலைமையில் மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி நிச்சயம் அமையும். தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி பாதையில் நடைபெறும்னு சொல்லி மணமக்களுக்கு உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய இந்த இல்ல திருமணத்தை நடத்தி வைக்க வருக இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வாழ்த்துறை வழங்க உள்ள கழகத்துடைய பொருளாளர் திரு டி.ஆர். பாலுமாமா அவர்களையும், முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே. நேரு அவர்களையும், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களையும், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ஆர். ராசா அவர்களையும், அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களையும், மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களையும், அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும், திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களையும், அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களையும், வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களையும், அனைத்து முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளையும், அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளையும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும், கழகத்துடைய அனைத்து மூத்த முன்னோடிகளையும், மணமக்களுடைய உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேரையும் இந்த திருமண விழாவிற்கு வருக வருக என வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.